வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த வாரம் இஸ்ரேலிய உயர் அதிகாரிகளின் பகிரங்க விமர்சனங்களுக்கு மத்தியில் எகிப்தின் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அஹ்மத் ஃபாத்தி ஹலீஃபா காசா பகுதியுடனான எகிப்தின் எல்லையில் பாதுகாப்பு நிலைமையை பார்ப்பதற்கு திடீரென்று நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் என்று எகிப்திய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. எகிப்தின் சினாய் தீபகற்பத்தில் இருந்து காசா பகுதிக்குள் ஹமாஸ் ஆயுத கடத்தலை எகிப்திய இராணுவம் தடுக்க தவறியதாக கூறி இந்த வாரம் எகிப்தை நேரடியாக குற்றம் சுமத்தினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. அதையடுத்து பிரதமரின் மூத்த ஆலோசகர் மூலோபாய விவகார அமைச்சர் ரோன் டெர்மர் எகிப்திய இராணுவத்திற்கு தெரியாமல் ஹமாஸின் ஆயுத கடத்தல் நடந்திருக்க முடியாது என்றார். இந்த சமீப கால கருத்துக்களால் எகிப்தின் அதிருப்தியின் அறிகுறியாகவே எகிப்தின் இராணுவ தளபதியின் காசா எல்லை பயணம் பரவலாக பார்க்கப்பட்டது. நேதன்யாகுவை போலல்லாமல் மூலோபாய விவகார அமைச்சர் ரான் டெர்மர் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா எல்-சிசியின் பெயரை குறிப்பிட்டார். அவர் எகிப்தியர்களின் நோக்கங்களை கேள்விக்குள்ளாக்கவில்லை, மாறாக முடிவுகளை கேள்விக்குள்ளாக்குவதாக கூறினார். நேதன்யாகு காசா எகிப்து எல்லையின் நிரந்தர இஸ்ரேலிய இராணுவ இருப்புக்கான அவசியத்தை வலியுறுத்தினார். இஸ்ரேலுடனான அதன் போர் முடிவடைந்த பின்னர் ஹமாஸ் மீண்டும் ஆயுதமேந்தி அதன் பலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என்பதை உறுதிப்படுத்த இது ஒரு அவசியமான நடவடிக்கை என்று வாதிட்டார். அதே நேரத்தில் இந்த கோரிக்கை நிரந்தரமான ஏற்பாடாக இல்லாமல் போகலாம் என்றும் நீண்டகால போர் நிறுத்தத்தின் பின்னணியில் மாற்று ஏற்பாடுகள் இருக்கலாம் என்றும் டெர்மர் சுட்டிக்காட்டினார். கைரோ இஸ்ரேல் தனது எல்லை பாதையில் இந்த ஒரு இராணுவ நிலைநிறுத்தலை நிறுவுவதை கடுமையாக எதிர்க்கிறது. மேலும் கடந்த செவ்வாய்க்கிழமை பிலடெல்பி தாழ்வாரத்தை ஒரு இராணுவ மண்டலமாக வரையறுப்பதன் மூலம் அது எகிப்து இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் 1978ஆம் ஆண்டு அமைதி ஒப்பந்தத்தை மீறுவதாக இருக்கும் என்று எதிர்ப்பு தெரிவித்தது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து காசாவுடன் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்குவதற்காக எல்லையில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்தது. அதன் பின்னர் ஹமாஸின் கடத்தல் பிரச்சனை இல்லை என்று கூறியது. எகிப்தின் மீதான இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் அதன் பிராந்திய நட்பு நாடுகளையும் கோபப்படுத்தியது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. அதில் பிலடெல்பி தாழ்வாரம் தொடர்பான இஸ்ரேலிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கூற்றுக்களை எதிர்கொள்வதில் அரபு குடியரசான எகிப்துடன் தனது முழு ஒற்றுமையினை வெளிப்படுத்தியது. சவுதி அரேபியாவும் இதேபோல் பிலடெல்பி தாழ்வாரம் குறித்த இஸ்ரேலின் கருத்துக்களை கடுமையாக கண்டிப்பதாகவும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை தொடர்ந்து மீறப்படுவதை நியாயப்படுத்த பயனற்ற முயற்சிகளை இஸ்ரேல் மேற்கொள்வதையும் குற்றம் சாட்டியது. கத்தாருக்கு சொந்தமான அல் அரபி அல் ஜதீத் செய்தி வெளியீட்டின்படி நேதன்யாகு தனது செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக கைரோவிடம் காசா எகிப்து எல்லையில் எதிர்காலம் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார். கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தில் பிலடெல்பி தாழ்வார விவகாரம் பேசி முடிக்கப்பட வேண்டும் என்றும் அப்போது கூறினார். அதே நேரத்தில் கைரோ இஸ்ரேலிய இராணுவத்தை பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து திரும்ப பெறுவதற்கான உறுதிமொழியை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவரிடம் கூறப்பட்டது. இந்த வாரம் செய்தியாளர் சந்திப்புகள் மற்றும் நேர்காணல்களில் பிலடெல்பி தாழ்வாரம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்காக நேதன்யாகு தனது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் வாஷிங்டன் பொறுமையிழந்ததன் அறிகுறியை காட்டியது. ஒரு மூத்த ஜோ பைடன் நிர்வாக அதிகாரி நேதன்யாகுவின் தொடர்ச்சியான பொது அறிக்கைகள் விஷயங்களை கடினமாக்குகின்றன என்று கூறினார். டெல் அவீவ் மாநாட்டில் அமெரிக்க தூதர் ஜாக்லூ கூறிய போது மிகவும் பலமான சில பொது கருத்துக்கள் சில நேரங்களில் எஞ்சிய நெகிழ்வுத்தன்மையை இல்லாது செய்துவிடும் என்றார். மொத்தத்தில் காசா பேச்சுவார்த்தையில் நேதன்யாகு பிலடெல்பி தாழ்வாரம் விஷயத்தில் மிக உறுதியாக நிற்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என்பது மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது. நேதன்யாகுவின் அறிக்கைகள் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாகிவிட்டதா என்ற கேள்விக்கு வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி நேற்று வியாழக்கிழமை பதிலளித்தார். அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு ஹமாஸ் தான் மிகப்பெரிய தடையாக உள்ளது. அவர்கள் முதலில் பணைய கைதிகளை பிடித்தனர், பின்னர் பணைய கைதிகளை கொன்றனர் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது சில சமயங்களில் ஏமாற்றம் அளிக்கும் விதமாக பொது கருத்துக்கள் மட்டுமின்றி பேச்சுவார்த்தை நோக்கத்தில் உள்ள தனியார் சூழ்ச்சிகள் கூட இந்த ஒப்பந்தத்தை செய்து முடிப்பதில் தடையாக உள்ளன. இருப்பினும் ஜனாதிபதி பைடனின் உறுதிப்பாட்டை இது சிறிதும் குறைக்கவில்லை என்று அவர் மேலும் கூறினார். தனியார் சூழ்ச்சிகள் என்று அவர் குறிப்பிட்டதன் அர்த்தம் என்ன என்பதை அவர் வெளியிடவில்லை. வியாழக்கிழமை ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் கலீல் அல்-ஹையா காசாவில் ஒரு போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வாஷிங்டனை கேட்டுக்கொண்டார். மேலும் பிலடெல்பி தாழ்வாரம் மற்றும் மற்ற பகுதிகளிலிருந்து முழுமையாக IDF திரும்ப பெறுவதை தவிர ஹமாஸ் வேறு எதையும் ஏற்காது என்று மீண்டும் தெரிவித்தார்.
அமெரிக்க நிர்வாகமும் அதன் ஜனாதிபதி பைடனும் உண்மையிலேயே போர் நிறுத்தம் செய்து கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிக்க விரும்பினால் அவர்கள் இஸ்ரேல் மீதான குருட்டு போக்கை கைவிட்டு நேத்தன்யாகு மற்றும் அவரது அரசாங்கம் மீது உண்மையான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கத்தாரை தளமாக கொண்டு கலீல் அல் ஹயா கூறினார். இந்த வாரம் அமெரிக்காவின் ஃபாக்ஸ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் நேத்தன்யாகு பணிய கைதிகளை விடுவித்து போரை இடைநிறுத்துவதற்கான ஒப்பந்தம் முடிவை நெருங்கவில்லை, துரதிருஷ்டவசமாக முடியும் நிலையில் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறினார். அமெரிக்க தூதர் ஜாக்லூ அதற்கு முதல் நாளில் தான் முக்கிய பிரச்சனைகள் உட்பட பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் தொடர்கிறது என்று கூறியிருந்தார். பேச்சுவார்த்தையில் மிகவும் சிக்கலான தலைப்பு பிலடெல்பி தாழ்வாரம் அல்ல என்பதை லூ குறிப்பிடுவது போல் தோன்றியது. பிலடெல்பி தாழ்வாரம் தற்போதைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்பால் எதிர்காலத்திற்கு தீர்க்கப்படாத சிக்கல்கள் உள்ளன என்பதை நேத்தன்யாகு தனது ஃபாக்ஸ் நேர்காணலில் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பணிய கைதிகள் ஒப்பந்தம் எஞ்சியுள்ள 2 தடைகளால் தடுத்து நிறுத்தப்படுவதாக புதன்கிழமை மூத்த ஜோ பைடன் நிர்வாக அதிகாரி ஒருவர் கூறினார். முதலாவது ஹமாஸ் விடுவிக்க முயலும் பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியல், இரண்டாவது பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை திரும்பப் பெற வேண்டும் என்று ஹமாஸின் கோரிக்கை என்றார். பிலடெல்பி தாழ்வார விவகாரம் வெளிப்படையான விவாதத்தில் உள்ளது. ஹமாஸ் விடுவிக்க முயலும் பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலில் என்ன சிக்கல் உள்ளது என்பதை அந்த அமெரிக்க அதிகாரி வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தில் மட்டுமே பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து IDF முழுமையாக வெளியேற தயாராக இருப்பதாக கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானிக்கு தெரிவிக்க நேத்தன்யாகு மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியாவை தோஹாவுக்கு அனுப்பினார். அதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு ஒப்பந்தம் முதல் கட்டத்தில் ஏற்பட்டாலும் ஒப்பந்தம் 2ஆம் கட்டம் வரை போகாது என்று நேத்தன்யாகு நம்புகிறார். காரணம், அந்த 2ஆம் கட்டத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து மட்டுமல்ல காசா பகுதியில் இருந்தே முழுமையாக வெளியேற தயாராக இருக்க வேண்டும். காசாவில் ஹமாஸ் அழிக்கப்படும் வரை அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று நேத்தன்யாகு பல தடவை கூறியுள்ளார்.